மற்றது சண்டை தான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் போர் அடிக்காம போகுது அவ்வளோ. நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் மட்டும்தான் பிடிச்சிருக்கு. தனுஷோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் ஆயிட்டு இருக்கு. அதான் ஓகே, பார்க்கலாம், பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நல்லா இருந்து கொஞ்சம் அடிபாடு கூட இருக்கு. சண்டை சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பார்க்குற கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறம் பார்க்கல பட் ஓகே. Very good, brilliant acting. Enjoyed, thoroughly enjoyed. சூப்பர் படம், சூப்பர் படம். ஹீரோயின் தான் இல்லை. டிஃப்ரெண்டாக இருந்தது. நார்மலாக இருக்கிற மாதிரிலாம் டிஃப்ரெண்டாக இருந்தது. பார்க்கலாம் மேடம். இல்லை சார், அந்த அளவுக்கு பாட்டுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. லாஸ்ட் பாட் மட்டும் தான் நல்லா இருக்கு. பட் வெரி குட். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 9. நான் ஒரு அவுட் ஆஃப் 8. படம் நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வைஸ் கொஞ்சம் ட்ராகிங் தான். கேமரா எடிட்டிங் அந்த லைனில் நல்லா இருந்துச்சு. நம்ம பெரிய பாய்ஸ் பேக் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம். பட் படம் கொஞ்சம் ரொம்ப ட்ராகிங். ஒரு half அன் ஹவர் முன்னாடியே படத்தை முடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே இழுத்துட்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்ல விறுவிறுப்பாக இருந்துச்சு. போக போக உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிருக்கலாம் கிளைமேக்ஸ். சார் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ப்ரோ. அது ஆக்சுவல் என்னது நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஸ்டில் எங்களால் நம்ப முடியல எதையுமே. ஒரு மாதிரி ரொம்ப அந்நியமாக அது இருக்கு. அது இல்லாமல் அண்ணா அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறாரு. டக்குன்னு அது ரிவீல் பண்ற மாதிரி ஆயிரும். ஆனா அது ரொம்ப அவ்வளவு சீக்கிரமா அவங்க வந்து சேஞ்ச் ஆனது எனக்கு ரொம்ப ஒட்டவே இல்லை. கடைசியில அந்த சாங் வந்தப்போ எனக்கு என்ன தோணுச்சு, நம்மளே எல்லாம் கற்கணும் ஆயிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் ஓகே, பட் இல்ல பார்க்கலாம். அதான் கமர்ஷியலா பார்க்கலாம், நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அது கமர்ஷியலா ஓகே, நல்லா இருக்கு. கொஞ்சம் கண்டிப்பா ஒன் டைம் ஆச்சு. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் வந்து 6 கொடுப்பேன். நான் 7 கொடுப்பேன். It's one of the best movies I've seen of Dhanush, and what he has achieved so far in the last maybe 10 years is remarkable. And the whole thing, you know, is one of the best movies I've seen. Thank you. And how much do you rate out of 10? 8.5. It was a mixed feeling. Personally எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா போச்சு. செகண்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி கொண்டு போய் அது ஃபேமிலிக்குள்ளேயே அவங்க ரிவெஞ்ச் பண்ணிக்கிறது, அது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யூஸ்வல் லைஃப்பில் அது இது பார்க்கும்போது அதை நம்ம ஏற்றுக்க முடியாத மாதிரி கொஞ்சம் சுச்சுவேஷன். அது நம்மளால் அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியல. பட் ஸ்டில் பட் லுக்கிங் த ஸ்க்ரீன் பிளே, அதை கொண்டு போன விதம், அதெல்லாம் வந்து இட் வாஸ் நைஸ். ஸோ ரேட்டிங் வந்து கேட்டிங்கன்னா நான் 7 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10. படம் ஓகே தாங்க, ஆவரேஜ் மூவி தான். தனுஷோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காரு ரஹ்மான். பாட்டெலாம் ஓகே. அந்த துஷாரா விஜயன் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் த திங் இஸ் ஆவரேஜான ஸ்க்ரீன் பிளே, அதுதான் அங்கே வந்து பெரிய மைனஸாக இருக்குது. ஓகே, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், அவ்வளோதான். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங்? I'll give 5. ரொம்ப ஹைலி எமோஷனலாக இருக்கு. ஃபுல் ஆஃப் பிளட் ஷெட் அண்ட் வெஞ்சன்ஸ். ஓகே, புதுப்பேட்டை அந்த ஜானர்லாம் எடுத்து நம்ம தனுஷ் பார்த்தாலும் ரொம்ப இன்செக்யூர்டா அரகண்டா பிஹேவ் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. என்ன சொல்றது, ஒரு ஃபேமிலிக்காக நான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டோம், ஈவன் தோ இட் இஸ் அ பிளட் அப்படின்னு சொல்றாரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எக்ஸலண்டா இருக்கு. அதுவே வந்து ரொம்ப ஹார்ட் பீட் வந்து ஜாஸ்தி பண்ற மாதிரி இருந்தது சர்டன் சீன்ஸ்ல. ஓவரால் இட் இஸ் குட். இன் ஸ்கேல் ஆஃப் 1 to 10 I would also score 8 because of 2 reasons. One is preferably AR Rahman. Second one is Dhanushோட டைரக்ஷன் வந்து அவர் ஏதோ டிஃபரெண்டா பண்ணிருக்காரு. Yeah, great movie, நிறைய action. A. Rahman music, so it's really good. அவர் டைரக்ட் பண்ணனால it had that authentic feel, like you know, like he's able to express himself as he does in other movies, but it's something more, something special, you know, our movie. So 50th, it's really good. So out of 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க படத்துக்கு? Definitely an 7. இல்ல எனக்கு தனுஷ்னா ரொம்ப பிடிக்கும், so I'm pretty biased. But overall நிறைய action, love, everything. It's a great movie. You should watch it. So yeah. It's okay. It's good. Bro, படம் ஓகே ப்ரோ, பார்க்கலாம். தனுஷ் ஆக்டிங் எல்லாமே ஒரு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான். பட் ஓகே, பார்க்கலாம். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 7, 6.5. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. படத்தோட முக்கியமான இதுவே வந்து பிஜிஎம் தான். ஏஆர் ரஹ்மான் பாட்டு பிஜிஎம் சூப்பராக இருக்கு. இது ஒரு தனுஷ் டைரக்ஷன் மாதிரி நம்ப முடியல, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. திரைக்கிறது நல்லா இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச் மூவி, ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். தனுஷோட தங்கை நினைக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு என்னென்னா பார்க்கும்போது ஒரு படிக்காதவன் பாஷா எல்லாம் லைட்டாக அப்படியே வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, படம் ஒன் டைம் மஸ்ட் வாட்ச் மூவி. என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10 out of 8.
ஓரளவு நல்லா இருந்துச்சு படம். As his 50th movie, it's the best selection from him, and I hope it runs well in the cinemas. I mean, it has like a very emotional end, but at the end of the day, a movie is a movie, and I think it should run well in the box office. How much do you rate out of 10? 9. படம் யூஸ்வல் கதை தான், ரொம்ப சஸ்பென்ஸ் எதுவும் கிடையாது. பட் தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த பிரகாஷ்ராஜ் கேரக்டரிங் இந்த இடத்துல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் அவர் வந்து ஜஸ்ட் ஒரு இன்டர்மீடியட் தான் இருக்காரு. மற்றபடி படம் ஒரு தடவை பார்க்கலாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை, காமெடி இல்லை. பட் அந்த எல்லாமே பூரா கத்தி குத்து இதே தான் இருக்குது ஃபுல்லாக படம். பழைய யூஸ்வல் கதை மாதிரி இருக்குது, ரொம்ப பெருசாக புதுசாக இருந்த மாதிரி இல்லை. பட் ஒரு டைம் வாட்சபிள். Out of 10 என்ன ரேட்டிங்? ஒரு 7 or 7.5. Dhanush's acting is very good. As he said, he's very very emotional, and we can see that very, very aggressive as well. Too much violence and but overall okay. Yeah, acting was good actually. They are, especially the inspector, it was very good, and his acting was very good, as you normally can see that. But Dhanush in the film always extreme. You can see that. It's very good. Out of 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? I would say out of 10, I would say 7. இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங் 7 out of 10.